ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தென்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. கண்கள் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, கருணையான தகப்பனே, ஆண்டவரே, இந்த அன்பை என்கிற வார்த்தை குறித்து இந்த நாளிலே வந்து சமூகத்திலே தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க முடியாது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க நமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு மிகவும் முக்கியமானது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதத்திலே நாம் சொல்லுகிறோம், பார்க்கிறோம். அது மாற்றமல்ல. 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்து அவர் சிலுவையிலே மரித்து அவர் தேவன் ராஜ்யத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அது நடந்ததான ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவ்வளவு நாள் ஒரு 33 வருடமாக பாதுகாத்து பேணி அரவணைத்து வந்ததான ஒரு தாய்க்கு ஒரு நல்ல ஒரு துணையை நாம் வைத்து போக வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு ஆறுதலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், தனக்கு அன்பாக இருந்ததான ஒரு சகோதரன் யோவான் சீசனை அவர் என்ன பண்ணுகிறாரு, அல்லேலூயா, அவர் தாயினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி அவர் சொல்லுகிறார் 26 தேசத்துடைய தாயையும் அருகே நின்று தனக்கு அன்பாக இருந்த சீசனை கண்டு தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ ஒரு தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவரை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஒத்துழைப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்பு, ஒரு தாய் உள்ளம், அல்லேலூயா, எப்படியா இருக்க வேண்டும் என்று அல்லேலூயா கர்த்தர் அவர் விரும்பினபடியே கர்த்தர் ஒரு துணையை அந்த இடத்திலே அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, அல்லேலூயா, 3ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே ஏவாளை குறித்து சொல்லும் போது 19-20 வசனம் சொல்லுது, அவள் ஜீவனுள்ள எல்லோருக்கும் தாயானவள் என்று. அல்லேலூயா. ஜீவனுள்ள எல்லோருக்கும் ஏவாள் யாராம்? தாயானவள். அப்ப தாயிலிருந்து தான் என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொருவரும் உருவாகிறோம். அப்ப பழமொழி, அநேக பழமொழி சொல்லுவாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாயின் சிறந்த கோயில் இல்லைன்னு. இப்படி தாயை குறித்து உயர்ந்த ஸ்தானத்துல நம்முடைய தமிழ் புலவர்களும் நல்ல கருத்தாய் அவர்கள் வைத்திருக்கிறதை கூட நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, தன்னுடைய தாயை தனியாய் அவரை விட்டு விடாமல் ஒரு துணையை ஏற்படுத்தி அங்க ஒரு ஆறுதலை அங்க ஒரு தாய்க்கு கொடுத்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். தாயை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாயையும் தகப்பனை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மாற்றி நம்ம படித்து நம்ம கடந்து சொல்லுவோம். அவர் தாயை அதிகமாய் நேசிக்கிறார். தாய்மையை கர்த்தர் என்ன பண்றாராம்? அதிகமாய் நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகையால் நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 23-24வது வசனத்தில தகப்பன் மிகவும் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவர் அவனால் மகிழ்வார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவர் அவனால் மகிழ்வார். இயேசுவை பெற்றதினாலே மகிழ்ந்தால் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த எலிசபெத் கூட சொல்கிறார், என்னுடைய ஆண்டவருடைய தாயார் இடத்திலே வாழ்த்திலே சொன்னபோது என் வயிற்றிருந்த பிள்ளை சொல்லி குதிச்சிட்டு களிப்பாய் குதிச்சிட்டு. அப்ப ஒரு தாயை குறித்து சொல்லும் போது அப்படி ஒரு அன்புள்ள ஒரு தாயாய் இருக்கா. 23-25 வசனம் சொல்லு, உன் தகப்பன் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வார். அல்லேலூயா. அப்ப பெற்றவள் மகிழும்படி ஒரு துணையை கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஒரு சீசனை அன்பா இந்த சீசனை வைத்து போகிறார், கூட அவருக்கு வைத்து போகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தாயை குறித்து சொல்லப்பட்டது பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1:8வது வசனத்தை பாருங்க, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அல்லேலூயா. வேதம் அல்லேலூயா, தேவன் தாயை எவ்வளவு முக்கியப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. ஒரு தாய்மையை ஒரு முக்கியம் அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அனைவரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பெண்கள் அல்லேலூயா சொன்னாலே அல்லேலூயா சில நேரங்களிலே கோயிலில் விட மாட்டாங்க, அங்கே விட மாட்டாங்க, இங்கே விட. ஆனால் வேதம் பெண்களை எவ்விதமாய், தாய்மையை பெண்களையும் எவ்விதமாய் அவர் மேன்மைப்படுத்துகிறது என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், அதில் கற்பனையிலும் கூட அநேக நேரங்களிலே அல்லேலூயா தாயின் தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாயை அல்லது வெறுக்கிறவர்களை என்ன செய்யலாம் என்று கூட உபாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசித்தேன். உபாகமம் புஸ்தகம் 21-18-19 வசனத்திலே தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்படும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தை மூப்பரிடத்தில் அவ்விடத்தில் வாசலுக்கு அவனை கொண்டு போய்
எங்கள் மகனாகிய இவன் அடங்காத சிசுவனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளாது பெருந்தீனிக்காரனும் கொடிகாரனுமாய் இருக்கிறான் என்று பட்டத்தின் முப்பருடைய சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகுபடி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறி கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விட்டு விலக வேண்டும். தாயையும் தகப்பனை மதிக்காதவர்களை இஸ்ரவேல் என்ன பண்ணுவாங்களா, அல்லையா, கல்லெறிந்து கொலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளை இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன என்கிற அளவிற்கு வேதாகமும் தேவன் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு தாயை குறித்து மிகவும் முக்கியப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆகையால்தான் இயேசு 33 வருட காலமாக தன்னோடு ஒரு தாய்க்கு ஒரு கணத்தை உண்டு என்ன பண்ணாரு, ஒரு மரியாதை இங்கே செலுத்துகிறதை பார்க்கிறோம். நீதிமொழி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். அல்லேலூயா. தகப்பனையும் தாயும் தூசிக்கனுடைய தீபம் என்ன பண்ணுவான், காரிருளிலே போய் அணைந்து போகும். வாழ்க்கையே இருளா போகும். தன் தாயும் தகப்பனை கனம் பண்ணாத வாழ்க்கை ஒரு காரில் விழுந்த எவ்வளவு செல்வ செழிப்பு வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தாலும் கூட ஒரு தாய் தகப்பனுடைய அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அது காரிருளை போல வாழ்கிறோம். நீதிமொழி 30:17வது வசனம் சொல்லுது, அல்லது தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறவருடைய கண்களை நதியின் காகங்கள் ஆமென் பிடுங்கும். அல்லேலூயா. அப்ப தகப்பனுடைய கட்டளை தாயினுடைய ஆலோசனை மதிக்காதனுடைய கண்களை என்ன பண்ணும், நதியின் காகங்கள் பிடிந்து கொண்டு போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பிராமணத்தில் ஒரு அருமையான ஒரு அல்லேலூயா ஒரு கட்டளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. யாத்திராகமம் 21:15 வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராக புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கேட்டவன், தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளைங்க இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னுடைய தாயை அன்பாய் மதித்து அவர்களை கனப்படுத்தினதை பார்க்கிறோம். பிரமாணத்தில் 10 கட்டளைகளில் பிரதானது என்னது, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தகப்பனுக்கு தாயை கீழ்ப்படிங்க, இது பிரியம், கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது பிரியமானது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசுவும் இந்த உலகத்திலே 33 வருட காலமா வாழ்ந்த தாய்க்கு நல்ல ஒரு அடைக்கலத்தை என்ன பண்ணாராம், வைத்து போனார். ஆகினாலே தேவனுடைய அன்பை வெளிப்பட்டது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் நாம் அதில் ஒருவேளை நம்ம பாவிகளா இருந்தாலும் கூட அதில் இயேசு நம்மை செலுத்தின அன்பு அது வெளியேறப்பட்டது. ரோமர் சுவிசேஷ புஸ்தகம் அதில் 5:8வது வசனம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் நம்மையில் வைத்ததான் அன்பை விளங்க பண்ணினார். தேவன் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. எவ்வளவோ இரக்கமல்லவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்களா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், நம்மிடத்திலே இயேசு அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி அல்லேலூயா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை என்ன பண்ணாராம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கௌரவப்படுத்துகிற தேவன். அவருடைய அன்பு யாராலும் சொல்ல முடியாது. நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அல்லேலூயா எல்லாத்தையும் பார்க்கலாம் அன்பே சிறந்தது என்று கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களானாலும் அல்லேலூயா வல்லமைகளானாலும் அல்லேலூயா அந்நிய பாஷையானாலும் எதுவா எல்லாம் அழிந்து போனோம். ஆனா அன்பு என்ன பண்ணாதான், ஒரு காலம் அழியாது ஒழியாது. அந்த ஒழியாத அன்பின் மூலமாக தான் இயேசு என்ன பண்ணாரு, சிலுவையிலே நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். இந்த அன்பு இன்றைக்கு எந்த தெய்வத்திடத்தில் இல்லையே. அவர்கள் ஏன் இயேசு மாத்திரம் சிலுவையை மறித்து பாவத்திற்காக அவர்கள் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். இயேசு மாத்திரம்தான் ஹல்லேலூயா நம்மை உண்டாக்கின கர்த்தர். ஆகையினால நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி அந்த பூமியில் அவதரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. வேதம் சொல்லுது, அவருடைய சொந்த குமாரன் பாராம அவர் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பெரிய மகிமை அன்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அந்த அன்புள்ள தேவனுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசையாய் கூட இரக்கமுள்ள பிதாவை ஜெபிப்போமா. இரக்கமுள்ள பிதாவை, கிருபையான தகப்பனே, ஆண்டவரே நீங்க அன்புள்ளவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே எமது அன்பை நீங்க வெளிப்படுத்தினீங்க. அதே போல நாங்களும் கூட பிறரிடத்திலும் ஆண்டவரே சகோதரர்களிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் நாங்கள் அன்பை வெளிப்படுத்தும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியா சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதங்களை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.